வணக்கம் நண்பர்களே. இந்தியா முழுக்க நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் தான். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2025க்கு. அதில் என்ஜினியரிங்கில் தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் வந்திருக்கு, என்ன ரேங்க் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னை 88.7 மார்க் வந்து வாங்கியிருக்கு இந்த இன்ஸ்டியூஷன். இதனோட அடிப்படையில் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேங்க்கில் இருக்குது. நம்பர் 1ல் பல ஆண்டுகளாக ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஐஐடி மெட்ராஸ். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி. இது வந்து நேஷ்னல் லெவலில் 9வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு லெவலில் 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்கிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்திய அளவில் 14வது இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். ஆல் இண்டியா லெவலில் 16வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல இருக்கக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில் அது டாப்பில் வந்திருக்கு. இங்கே ஆல் இண்டியா லெவலில் 20வது இடத்துல இருக்குது, 63.5 ஸ்கோர் பண்ணியிருக்கு. 6வது இடத்துல அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது 23வது இடத்துல இருக்குது நேஷ்னல் லெவலில். 7வது இடத்துல இருக்கக்கூடியது கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கிருஷ்ணன் கோயிலில் இருக்கக்கூடியது ஆல் இண்டியா லெவலில் 33வது இடத்துல இருக்குது. 8வது இடத்துல சாஸ்திரா சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது 40வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல இருக்கக்கூடியது சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை. உங்களுக்கு 45வது இடம் ஆல் இண்டியா லெவலில். அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது இடத்துல எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலபாக்கம். உங்களுக்கு 47வது இடத்துல இருக்குது. அந்த 2 காலேஜுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா வெறும் 0.5 தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு இடையில் ஒரு காலேஜ் வந்திருக்கு 46ல் வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து. 11வது இடத்துல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்திருக்கு. 67வது இடத்துல இருக்குது. அதே 67வது இடத்த சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 50.6 அப்படிங்கிற மார்க்கில். 67வது இடத்துல இந்த 2 காலேஜுமே இருக்குது. 13வது இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா வேல்டெக் ரங்கராஜன் அண்ட் டாக்டர் சகுந்தலா ஆர்என்டி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை 87வது இடத்துல இருக்குது. கடைசியாக 100வது இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 45.6 ஸ்கோர் பண்ணி 100வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.